இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, நத்திங் டு வரி. ஜஸ்ட் சிவாவுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துட்டா நல்லா இருக்கணும் தோணுச்சு. தட்ஸ் ஆல். சூப்பர். துளசிக்கு சிவாவோட உயிரணுக்களை மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும், மத்ததெல்லாம் அப்புறம் சமாளிச்சுக்கலாம். பாவம் ஜனனி, துளசிக்கு பிறக்க போறது சேதுவோட குழந்தை. என்னை ஏமாத்தின ராசாம்பலத்தையும் எல்லாத்துக்கும் காரணமா இருந்து ஜெயிலுக்கு அனுப்பின துளசிக்கும் இதுதான் நான் கொடுக்க போற தண்டனை. குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் என்னோட பிள்ளை வேற மாதிரி இருக்கும். நர்ஸ், டாக்டர், இவர் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. அந்த ரூம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே டாக்டர். சார் வாங்க. சரி. சிவா, நானும் வரேன். நீங்க இருங்க, இதோ நான் வந்துடுறேன். டாக்டர். நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். சிவா, ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் தான். ஓகே டாக்டர். இந்தாங்க டாக்டர். சிவா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஓகே. ஜனனி, நீங்க வாங்க. இரு வந்துடுறேன். டாக்டர், சேதுவோட உயிரணுக்கள் எடுத்தாச்சா? வெயிட் பண்ணாம துளசிக்கு வச்சிருங்க. துளசியோட வயித்துல சேதுவோட வாரிசு வளரணும். சீக்கிரம் ஏன் நிக்கிறீங்க? போங்க டாக்டர். ஹேய், என்னடி? நான் யார் தெரியுமா? பொம்பளையாடி நீ? இங்க வந்து என்னையே மிரட்டுறியா? முதல்ல வெளியே போடி. போடின்னு சொன்ன. டாக்டர், நான் மோசமானவ. நீ சொல்லிதான் எனக்கு அது தெரியணுமா? நீ கேவலமானவன எனக்கு தெரியும். வெளியில போன்னு சொன்ன. டாக்டர், தப்பு பண்ணாதீங்க, கஷ்டப்படுவீங்க. டேய், ரொம்ப பேசாத. போலீஸ்க்கு போன் பண்ணவா? போறீங்களா இல்லையா? அப்ப போடின்னு சொன்னேன். டாக்டர், நான் மேகலை. எனக்கு ஆபரேஷன் பண்ணவும் தெரியும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணவும் தெரியும். போயிட்டா நல்லது, இல்லனா கழுத்தை அறுத்துடுவேன். போறீங்களா இல்லையா? டாக்டர், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. துளசி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க டாக்டர். துளசி சிவாவோட ஒய்ஃப் தான். அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு ஆக கூடாது டாக்டர். அந்த ஜனனி சிவாக்கு நல்ல மனைவியே இல்ல டாக்டர். துளசி தான் நல்ல மனைவி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? துளசி கர்ப்பம் ஆயிட்டா கண்டிப்பா டைவர்ஸ் ஆகாது. நீ சொல்றதும் சரிதான். சிவாவோட கருவை துளசி தான் சுமந்தாகணும். அந்த பாக்கியம் துளசிக்கு தான் இருக்கு. நாம பண்றது தப்புதான். நீ சொன்ன மாதிரியே துளசியை தாயாக்கலாம். அந்த பொண்ணு அற்புதமான தாயா இருப்பாங்க. நாம பண்ண போறது பாவல்ல, புண்ணியம். டாக்டர், ஓம் சக்தி பராசக்தி.
நல்லா இரு. அம்மன் எப்பவும் உன் கூட இருப்பாம்மா. உனக்கு எது நல்லதோ அதைத்தான் அவ செய்வா. ஆனா அது உனக்கு இப்ப புரியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு புரியும். நீ நல்லா இருப்ப. சரி, வரட்டுமா? ஆ. ஓம் சக்தி பராசக்தி. நம்ம யாரையுமே கூப்பிட்டு போகாம துளசியை மட்டும் கூட்டிட்டு போயிருக்க அந்த ஜனனி. இதுக்கு என்ன அர்த்தம்? விட்டா சிவா மாமா கூட 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க போல இருக்கு. நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாக வேண்டிதான். அதுதான் என் விதியா? லூசு மாதிரி பேசாத. நாங்களே எதுக்கு இருக்கோம்? அண்ணனுக்கு பெர்மனன்ட் வைஃப்னா அது ரம்யா மட்டும்தான். தேவையில்லாம ஏன் கவலைப்படுற? இன்னும் கொஞ்ச நாள்ல சிவாவுக்கும் துளசிக்கும் டைவர்ஸ் ஆயிடும். அவ போயிடுவா. அடுத்து ஜனனியை ஈஸியா பேக்கப் பண்ணிடலாம். வேற ஆப்ஷனே இல்லையே. இதோ பாரு, நீ மட்டும்தான் இருக்க. புரியுதா? டென்ஷனே ஆகாத. இது கேட்க நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் எனக்காக பேசுறீங்கல்ல, அதுவும் நல்லா இருக்கு. துளசிய ஜனனின்னு நினைச்சு கொஞ்ச நாள் காத்துட்டு இருந்தேன். அவ ஜனனி இல்ல துளசின்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு அந்த துளசி போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா ஒரிஜினல் ஜனனியே வந்துட்டா. அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. சிவா மாமாவை கன்ஃபியூஸ் பண்ணி 2 பேரையும் அனுப்பிடலான்னு சொன்னீங்க. அதையும் நம்பி நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா 2 பேரும் போகாம என் கண்ணு முன்னாடியே இருக்காங்க. சிவா மாமாவும் அவங்களோட சந்தோஷமா பேசுறாரு, சிரிக்கிறாரு. என்ன அவரு கண்டுக்கிறது கூட இல்ல. என்ன பத்தி மாமா நினைக்கிற மாதிரி கூட தெரியல. ரம்யான்னு ஒருத்தர் இருக்கா, அவருக்காக காத்துட்டு இருக்கா. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து காதலிக்கிறான்னு அவரு மறந்தே போயிட்டாரு. நீங்கெல்லாம் சொல்லி சொல்லி சிவா மாமாவ மனசுல புருஷனை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியவே இல்லை. இங்க எப்படி வலிக்குதுன்னு அவருக்கும் தெரியல, அத்தை மாமாவுக்கும் தெரியல. போக போக உங்களுக்கும் தெரியாது.